Welcome to the end of the world. நீ எப்பவுமே பர்ஃபெக்ட் தான். ஆமா, இது என்னது? அது ஒன்றும் இல்லை, அது என் ஆன்ட்டி கொடுத்த பழைய நெக்லஸ். இது என்னை பாதுகாக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க. நீ என்ன பண்ண போறன்னு எனக்கு தெரியும். நீங்க நினைக்கிறது கிடையாது சாம். அதுவும் நீ பொய் சொல்லாத. நீ என்ன பண்ண போறன்னு எனக்கு தெரியும். நான் என்னோட ஹஸ்பண்டை இழந்திருக்கேன். என் குடும்பத்தையும் நான் இழக்க விரும்பல. நான் சொல்றத கேளு. நான் உன்னை மட்டும்தான் நம்புறேன். எனக்கு ஒரு விஷயத்துக்கு ப்ராமிஸ் பண்ண. அவங்க எல்லாரையும் திரும்ப என்கிட்ட கூட்டிட்டு வா. சேஃபாவும் ஹெல்த்தியாவும். ப்ராமிஸ் பண்ண. நான் ப்ராமிஸ் பண்றேன். இங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். கண்டிப்பா யாராவது நம்மளை பார்த்துருவாங்க. பார்த்தா என்ன, குறுக்க யாரு வந்தாலும் சரி சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
கம் ஆன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்கடா, இங்க யாரும் நிக்காதீங்க, போங்க. ஏய், அத நாங்க பாத்துக்கிறோம், நீ வாயை ஒழுங்கா மூடிட்டு வாயை மூடிட்டு என்ன? போய் உன் வேலையை பண்றான் போடா. பின் பக்கமா போலாம். ஏய் வேண்டா, நாம ஒண்ணு இங்க கொலை செய்யறதுக்காக வரல. என்ன திடீர்னு நல்லவன் ஆயிட்ட? உனக்கு இதெல்லாம் புரியாது. இந்த ஆட்டம் ரொம்ப கொடூரமா இருக்க போகுது. மார்க்கெட்டிஸ்க்காக தான் இங்க வந்திருக்கோம். மார்க்கெட்டிஸ் மட்டும்தான் நம்மளோட இலக்கு, புரியுதா? இங்க பாரு, நீ நல்லவன் எனக்கு தெரியும். அதே சமயம் நாம ஏன் இங்க வந்தோங்கிறத மறந்துடாத. இன்னைக்கு நைட் நாம எல்லாம் இங்க வேட்டையாட தான் வந்திருக்கோம். வாங்க போலாம். வெஸ்ட், அவங்க நம்மளோட எதிரிங்கிறத மட்டும் மறந்துடாத. ஏய், அமைதியா இரு. யாரா நீங்க? நீ யாரு? ஓ ஓ ஓ. நான் சூப்பர் ஹீரோ. முன்னாடி சூப்பர் ஹீரோவா இருந்தேன். ஆனா இப்போ நீங்க டெஸ்ட் பண்றதுக்குலாம் எதுவும் இல்லை. ரீட்டுக்காகவா? மேல இருக்கானுங்களா அந்த அயோக்கியனுங்களா? எத்தனை பேர் இருக்கானுங்க? சரியா தெரியல, ஒரு 7-8 பேர் இருப்பானுங்க. அது இல்லாம ரவுண்ட்ஸ்லயும் கொஞ்சம் பேர் இருப்பானுங்க. வேற யாராவது இருக்காங்களா? வேற யாரும் இல்லை, இது ஒரு கைவிடப்பட்ட கட்டிடம். இங்க இருக்கிறவங்க யாரும் இங்க இருக்க விடாம வெளியேற்றிக்கிட்டு இருக்கான். பாவம், இன்னும் கொஞ்சம் ஃபேமிலிஸ் இங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பாத்துக்கிறோம். இங்க பாருங்க, பிரான்ஸ்லலாம் நான் இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்ததே நீ இல்லை. உள்ள போ, எங்களை பார்த்த மாதிரி காட்டிக்காத. கிளம்பு. இவனுங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க? இந்த கட்டிடம் என்னுடையது. ஒருத்தன் கூட உயிரோட வெளியில வரக்கூடாது. டோனி, நீ கேட் ஓபன் பண்ணு. நீங்க 2 பேரும் ஆப்போசிட் சைட்ல நில்லுங்க. என்கிட்ட இருந்து சிக்னல் வர வரைக்கும் யாரும் நகரக்கூடாது. மார்சியஸுக்கு தகுந்த படத்தை நாம கத்துக் கொடுக்கலாம்.
ஹேய், இதை வச்சு நீங்க அவங்ககிட்ட சண்டை போட முடியாது. முதல்ல இங்க இருந்து போ. என்ன நம்புங்க, உங்க செட்டப்பை விட இது- வாயை மூடு. லிமிட்டஸ். டோனி, டோனி. வாடா, உன்னை சுட்டு தொல்றேன் பாரு. நகராதீங்க, அதை என்கிட்ட கொடுங்க. என்ன கருமண்டா இதெல்லாம்? உன் முகத்தை காட்டு. நாங்க பார்க்க அழகா இருக்குமா? நீங்க யாரு? யாரு? ஹேய், இவனுக்கு எல்லாரையும் நான் போட்டு தள்ள போறேன் பாரு. வேணாம். வா, எழுந்து வெளியில வா. வான்னு சொல்றல. வெளியில போய் மத்தவங்கள வார்ன் பண்ண. இனி ஒருத்தன் கூட இந்த பில்டிங்குள்ள வரக்கூடாது. ஒருத்தன் கூட. என்ன விடுங்கடா, என்ன விடுங்க. வாய மூடுன்னு சொல்றல. அமைதியா இருன்னு சொல்றல. என்ன பாரு, என்ன பாருன்னு சொல்றல. நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க மொத்தம் எத்தனை பேரு? சொல்லு, என்ன பார்த்து பதில் சொல்லு. சொல்லுங்க, நீங்க எல்லாம் சிஐஏ தேடி தானே வந்தீங்க? இவனுக்காக தானே வந்தீங்க? இவனை மீட்டுட்டு போலாம் தானே வந்திருக்கீங்க? ஹேய், என் ட்ரெஸ் எல்லாம் எப்படி ஆயிடுச்சு பாரு. நான் ஒன்னும் உன்னுடைய வேலைக்காரன் கிடையாது. கடுப்பேத்தாதடா. தோணன்னு பேசிக்கிட்டே இருக்கிற. ஆனா நீ என்னத்தை உளறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செஞ்சு நீ உன் வாயை கொஞ்சம் மூடிட்டு இருக்கியா? என் ட்ரெஸ்ஸே அழுக்காயிடுச்சு. அவனை விடு. அவனுக்கு ஏற்பட்ட நிலைமை உனக்கும் வரணுமா? உங்க நிலைமையை பாத்தீங்களா? பொம்மை துப்பாக்கியை வச்சுட்டு விளையாட்டு காட்ட வந்திருக்க பாவப்பட்ட போலீஸ்காரங்க. எங்களை பிடிச்சிடலாம் நினைச்சீங்களா நீங்க? உங்களை மாதிரி எத்தனை போலீஸ்காரங்களை நாங்க சுட்டு தொங்க விட்டுருக்கோம் தெரியுமா? உங்களால மட்டும் என்ன பண்ணிட முடியும்? போதும், நிறுத்து. அவங்க தனியா வந்திருக்க மாட்டாங்க. போலீஸ் நம்மளை சுத்தி வளைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் இங்க இருந்து போவோம். வெளியில என்ன இருக்குன்னு இவனுங்க வாயை திறந்து சொல்ற வரைக்கும் நாம இங்க இருந்து போக கூடாது. போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. டோர் லாக் பண்ணு. அது போன போகுது, நீ வா.
இவனுங்க பேச மாட்டானுங்க. ஆமா, இவனுங்களால எந்த பயனும் இல்ல. சுட்டு தள்ளுங்க இவனுங்கள. வெளியில யாரும் கிடையாது, தனியா தான் வந்தோம். தேவையில்லாம விளையாடாதீங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. இருக்க மொத்த போலீஸ்காரனுங்களும் வந்துட்டானுங்களா என்ன? பதில் சொல்லு. பதில் சொல்லுன்றல. வெளியில யாருன்னு எங்களுக்கு தெரியாது. உன் இஷ்டத்துக்கு எல்லாரையும் சுட்டுக்கிட்டு இருக்கியா? வில்லியனுக்காக தான் நாங்க பழி வாங்குறதுக்கு தனியா இங்க வந்தோம், புரியுதா? கொன்னுடுவோம், எல்லாரையும் கொன்னுடுவோம். அந்த போலீஸ்காரனுக்காகவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? என்ன நடக்குது? தள்ளி போயிடு. என்ன கன்றாவி இது? இதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன என்ன நடக்குது இங்க? நான் இப்பதானே அவனை சுட்டேன். என்ன நடக்குது இங்க? எனக்கு புரியல.
நகர்ந்தீங்க அவ்வளவுதான். கடவுளே, என்ன நடக்குதுங்க? உதவி பண்ணுங்க, என்ன ஜென்மண்டா இது? ஹெல்ப் பண்ணுங்க. சீக்கிரம் உள்ள போங்க. எதையாச்சும் எடுத்துக்கிட்டு வந்து இந்த கதவை லாக் பண்ணு. சீக்கிரம், சீக்கிரமா லாக் பண்ணு, சீக்கிரம். அழுத்து புடி, விட்டாத. நல்லா அழுத்து. முகத்தை கடிச்சு இழுக்குது. அது முகத்தை கடிச்சு இழுத்து அப்படியே சாப்பிடுது. இப்போ நம்மள தேடிதான் வந்துட்டு இருக்கு. நம்மளையும் அப்படிதான் சாப்பிடுது நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் அமைதியா இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. எதுவும் ஆகாது, நீ ஒண்ணும் பயப்படாத. அது எதுவும் பண்ணாது, நமக்கு ஒண்ணும் ஆகாது. ரிலாக்ஸ். அங்க என்ன நடக்குது? அங்க என்னதான் நடக்குது? அதுங்க வருதுங்க, நம்மள பிடிக்கிறதுக்கு வருதுங்க. அதுங்க வரட்டும். நாம இப்ப வெளியில போலாம்னு நினைக்கிறேன். ஒரு முறை முயற்சி பண்ணி பார்க்கலாம். அவன் அது என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தல நீ. அவன் மூஞ்ச கடிச்சு சாப்பிட்டுச்சுங்க.
நீ யாருங்கிறத மறந்துட்டியா? அதோட தலைகளை சுட்டு தள்ளலாம். நம்மளால முடியாது, நம்மளால எதுவும் முடியாது. இதுங்களை சமாளிக்க முடியாது. இன்னைக்கு ஜட்மெண்ட் டே. அதுங்களை பார்த்தல, ஒரு கையிலேயே டோரை உடைச்சிருச்சுங்க. நம்ம உடம்பு அப்படியே ரெண்டா கடிச்சு துப்பிடும். துப்பாக்கி வச்சல தடுக்க முடியாது, நம்மளால கொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே அதுங்க இறந்ததுங்க, ஆயிரக்கணக்கானதுங்க இருக்குதுங்க. நமக்கு அதை முடிச்சது. என்ன பண்ணாலும் நம்ம தப்பிக்க முடியாது. பாக்குறல, இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் மரண நாள். நாம தப்பிக்கவே முடியாது. கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இரு. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்க போறோம். அப்படியா? என்ன பண்ண போற? கயிறை கட்டி கீழே இறங்க போறியா? இருக்கிற ஒரே வழி அதுதான். கீழே யார் இருக்காங்கன்னு பார்த்தல்ல. அப்படி இருக்கும்போது வெளியில போக என்ன பிளான் வச்சிருக்க? சொன்ன கேள, அவன் பேச்ச கேட்காத. நாம இங்க இருந்து வெளியே போயிடலாம், வா. நான் சொல்றது முதல்ல கேளு. நீ, உன் தம்பி, அந்த இன்டலெக்சுவல், நீங்க 3 பேர் மட்டும்தான். கீழே இருக்கிறவங்களோட கதலை எப்பயும் முடிஞ்சிருக்கும். நாம ஒன்னா செயல்பட்ட அதுக்கு வாய்ப்பு இருக்கு. உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மத்தவங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ இப்படி பண்ணாத. வாய மூடு. சொன்னா வாய கேளு. மூடுன்னு சொல்றல. நாங்க ஒத்துக்கிறோம். இது பாரு, நான் உன்னோட ஃப்ரெண்டு கிடையாதுதான். உங்களை எவனுக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் இங்க இருந்து உயிரோட போகணும். அதுக்கு நாம ஒன்னா செயல்பட்டாதான் வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு இதுக்கு நீ ஒத்துக்கணும். அப்படி இல்லைன்னா இதே மாடியில நாம எல்லாரும் மொத்தமா சாவோம். இத பாரு, யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரமே கிடையாது. ஒன்னா சேர்ந்து கீழே போவோம். அதுக்கப்புறம் உன் வழியில நீ போய், என் வழியில நான் போறேன். தெரியுதா இவன் நம்ம கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கானே? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கன் யூஸ் பண்ண தெரியுமா? என்ன பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல. உன் டீம் உன்னோட கண்ட்ரோல்ல வை. உன் டீமையும் நீ கண்ட்ரோல்ல வை. நமக்கு கன்ஸும் மெடிசன்ஸும் தேவை. உன் இடத்துல இருக்கா? எங்க கிட்ட கன்ஸ் இருக்கு. மத்தத பத்தி எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எல்லாரும் இங்கே இருங்க. எல்லாம் போயிடுச்சு. அவனோட உடம்பையே தூக்கிட்டு போயிடுச்சு. எனக்கு ஹெல்ப் பண்ண. இதுதான் இருக்கு. உன்னோட வீட்டு வைத்தியம் பண்ணியெல்லாம் அவனை குணப்படுத்த முடியாது. அவனுக்கு தேவை இதுதான். வேணாம் மிஸ், அது வலிக்கும். அவன் சொன்னது உண்மைதான். இது வலி தெரியாம இருக்கும். உண்மையாவா? இங்க பாரு, எது நல்லதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. எங்க போற? நான் வரேன், நீ ரெஸ்ட் எடு. ஓ, பார்த்து பொறுமையா. உன்னை விட ஆக்ரோஷமா இழுக்கிறான்.
மட்டும் சேர்ந்த உனக்கு இது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நமக்கு வேற வழி கிடையாது, அதை புரிஞ்சுக்க. டோனியை பார்த்தல்ல, இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. உனக்கு உண்மையில ஏதோ ஆயிடுச்சு. இந்த புறம்போக்குங்களை நம்பவே முடியாது, தெரியும்ல? என்ன இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டதுக்கு முதல் காரணமே நீ மட்டும்தான். நீ ரெபிலா கூட தானே இருந்த. தினமும் நைட்டு அவனை நீ கூப்பிடுறதுனால தானே இப்போ அவனோட புள்ளைய நீ வயித்துல சுமந்துகிட்டு இருக்க. இது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இது டோனி அவன்கிட்ட சொன்னான். உங்க பிரச்சனையை அப்புறமா வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை யார் சொன்னா என்ன? உன்னாலதான் எல்லாரும் இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறோம். ஏய், 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? நாம கிளம்பலாமா? இந்த இடத்த பத்தி தெரியல, என்ன பிளான் வச்சிருக்க? ரத்தக்கரை இல்லாதபடியா பார்த்து இறங்குவோம். இதுதான் உன் பிளானா? நீ நோட்டீஸ் பண்ணியா இல்லையா? இந்த பில்டிங் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. லிஃப்ட் 4th ஃப்ளோரை தாண்டாது. பால்கனிஸையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. சர்வீஸ் லேடரும் யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கு. நம்ம தப்பிக்க வழி இல்லாத மாதிரி மாட்டிருக்கோம். உன்கிட்ட வேற ஏதாவது ஐடியா இருக்கா போலீஸ்? இல்லன்னு நினைக்கிறேன். வேற ஒரு படி வழியா போலாம். ஒரு நிமிஷம். மெயின் ஹால் அதுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? அதுங்க மெயின் ஹாலில் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. எதுக்கு தான் அப்படி பயப்படுறியோ? என்னது அது? திரும்ப போயிடலாம். ஜோ, நாம இங்கிருந்து போயாகணும். கண்டிப்பா போயாகணும். போலாம். ஒரு நிமிஷம் இரு. டோனி, சுடாதீங்க.
நீ என்ன பத்தி கவலைப்பட மாட்டியா? ஒண்ணு இல்ல, என் காலை தொடாத. நான் இல்லாம நீ என்ன பண்ணுவ? அரோன், டோனி, அவங்களுக்கு நம்மளோட உதவி தேவை. இனி அவங்களை காப்பாற்ற முடியாது. இந்த சத்தத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சரி போ. எதுக்கு நின்னுகிட்டு இருக்க? போ. உன்னோட டீம்ல ஆல்ரெடி 2 பேர் இப்ப காலி. என்னடா சொன்ன பெரிய இவன் நினைப்பாடா உனக்கு? நீ வாயை மூடிக்கிட்டு போ. கண்ணை கீழே இறக்கு. உன் டீமை கண்ட்ரோல்ல வைன்னு சொன்னல. இங்க பாரு, நீ இப்ப தனியா இருக்க. நாம ஒன்னா வேலை செய்யணும்னா இந்த மாதிரி நீ உணர்ச்சி வசப்படாம பொறுமையா இருக்கணும். அவ கண்டிப்பா உயிரோட தான் இருப்பா. அப்படி அவ உயிரோட இருந்தான்னா நீ அவளுக்கு புருஷன் இல்ல, அவதான் உனக்கு புருஷன். உனக்கு ஒண்ணும் இல்லையே? எங்க காட்டு. ஒன்னும் இல்ல, ரத்தம் நின்றுச்சு. ஆனா அது என் ஷோல்டர்ல கடிச்சிருச்சு. உன்னால நடக்க முடியுமா? முடியும். அட, என்ன கர்மம் இத!
பக்கத்துல வராத. கண்ண கீழே போடுன்னு அவங்கள ஒருத்தன் கிடையாது. கிட்ட வராதன்னு சொல்றல்ல. நீங்களும் அதுங்களை வெட்டிட்டு வரீங்க போல. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு வேட்டைக்கார மாதிரி ஃபீல் ஆகுது இல்ல? எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துட்டு அதுங்களை வெட்டி சாச்சிட்டேன். நானே பெருமையா சொல்லுவேன், 6 பேருக்கு மேல வெட்டி சாச்சிட்டேன். வயசாயிடுச்சுல்ல, இப்ப எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் வெளியே காவலுக்கு இருந்தேன். அந்த படி உடைஞ்சிருக்கு பார்த்தல்ல, ஸ்மித் ரிங்ஸ் வச்சு நான் தான் அதை வெடிக்க வச்சேன். என் கையால பொண்ண வெடிகுண்டு அது. இருந்த வெடி மருந்து எல்லாம் காலி ஆயிடுச்சு. நீங்க இந்த ஃப்ளோர்ல இருக்கீங்க? ஆமா. ஒன்னாதுங்க கடிச்சிருச்சு போல. கவலைப்படாத, அதுங்களை நம்ம பார்த்துக்கலாம். நான் உங்களை வெளியில கூட்டிட்டு போறேன், பின்னாடி வாங்க. இந்த கிழமை மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. அவங்க அண்ணேடு மத்தவங்க எங்க இருக்காங்கன்னு பார்க்கலாம். நல்லா கடிச்சு வச்சிருக்க. கடவுளே, இப்போ யார் விம்பு? என்னாச்சுன்னு பாக்குற? என்ன தொடாத. கோவப்படாதப்பா, டெட் டிஷ்யூ இல்லாம பாத்துக்கணும். அவன் எதை பத்தி சொல்றான்? அவர் எதோ சொல்லிட்டு போட்டோம். இந்த போலீஸ்காரர் பாரு உனக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா இவன் என்னத்துக்காக எனக்கு மருந்து போட்டுட்டு இருக்கான்? அப்போ நான் போடட்டா? நான் என்ன நர்ஸா உனக்கு? வேணும்னா நீயே போட்டுக்க. சரி, போட்டு தல. ஐயோ பெருசு, அதை விட ஸ்ட்ராங்கா வேற ஏதாவது வச்சிருக்கியா? அடச்சா, வலிக்குது. நீ என்ன பண்ற? உன் காலை வெட்டி எடுக்க போறேன். என்னது? என்ன காமெடி பண்றியா? அதை அழுக விடக்கூடாது, இல்லைன்னா அதுங்க மாதிரி நீயும் ஆயிடுவ. வெட்டி எடுத்துடலாம். எங்க வெட்டி தான் பாரு. என்ன பண்ற நீ? நீ இதுல தலையிடாத சொல்லிடு. அவர் சொல்றது சரியா கூட இருக்கலாம்ல. வாய மூடு. இல்ல நான் சொல்றத கேளு. காலை வெட்டி தான் ஆகணும். என் காலை எவனும் தொடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. வாய மூட சொன்னல. அது கீழே போடு தாத்தா. ஏய், இல்ல நான் அவன் காலை வெட்டி தான் ஆகணும். ஏய், நான் சொல்லிட்டே இருக்கேன். பாத்துக்கிறேன்னு சொன்னதெல்லாம் இதுதானா என்ன? வேற என்ன நீ எதிர்பார்க்கற? சொல்றத கேளுங்க. இவன் காலை இப்ப வெட்டி எடுத்தே ஆகணும். என்னதான் ஆச்சு? காலை வெட்டி சொல்றத கேளுங்க. அப்புறம் பிரச்சனை நடக்குதா? சொன்னதே சொல்றேன். வாய மூடு. இல்ல நான் என் காலை வெட்ட சுட்டு கொன்னிடுவேன். நான் வெட்டி தான் போறேன். எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய மூட்டு இருங்க. அதை வெட்டி தான் ஆகணும்.
வெஸ் இதை சொல்லியிருக்க கூடாது. ஏதா ரெவலம், உன்னோட தப்பு கிடையாது. அதுக்கு நீ உன் வாயை வச்சுக்கிட்டு அமைதியா இருந்திருக்கணும். எனக்கு தெரியும். நீ பிரெக்னெண்டா இருக்கிறது வெஸ்ஸுக்கு தெரியும் போது அவன்... என்ன, நான் அதை வேணும்னே பண்ணனா? என்ன பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு மோசமாவா தெரியுது? நான் ஒன்னும் அப்படி சொல்லல. என் தப்பு ஒன்றும் இல்லை. அது ஒண்ணு ஏன் தப்பு இல்லை. நடந்தது நான் கண்டுபிடிச்சேன், அவ்வளவுதான். இப்ப வருத்தப்படுறியா? வருத்தப்படலாம், நமக்கு இப்ப டைம் இல்ல. என்னாச்சு? உண்மையிலே உனக்கு தெரிஞ்சாகணுமா? எனக்கு உன் மன்னிப்புலாம் தேவையில்லை. எனக்கு உன் சிம்பத்தி எல்லாம் வேண்டாம். யாருக்கும் எதுக்கும் நான் கடமைப்பட்டவ இல்லை. நீல எனக்கு ஒரு ஆளே இல்லை. வேசம் எனக்கு அதே மாதிரிதான். எத பத்தியும் எனக்கு கவலை இல்லை. என்ன சொல்ற? இதானே உங்க எல்லாருக்குமே பிரச்சனை. கொஞ்சம் பொறுமையா இரு ப்ளீஸ். கைக்கு விலங்க போட்டுக்கோ. தயவு செஞ்சு இப்படி பண்ணாத. விலங்க போட்டுக்கோன்னு சொன்னேன். நீ என்ன விட்டுட்டு போனா நான் இங்கேயே செத்துருவேன். நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுறாத ப்ளீஸ். என்னை இங்கேயே விட்டுட்டு போயிடாத. விலங்க போட்டுக்கன்னு சொன்னல. என்னை இங்கேயே விட்டுட்டு போயிடாத. நீ அப்படி பண்ணனா நான் இறந்துருவேன். நான் இந்த இடத்துல செத்து போக விரும்பல. விலங்க போடுன்னு சொன்னேன். நான் சாக விரும்பல. உன்னை கெஞ்சி கேக்குறேன் ஆரோ, என்ன சாக விட்டுறாத. நீ ஏற்கனவே இறந்துட்ட டோனி. கவலைப்படாத தம்பி, அது ஏற்கனவே உடைஞ்சிருச்சு. ஓச்சே. அந்த காரணி பையில போய் நீ பாத்துக்க. அவனை பாத்துக்க ஒரு ஆள் தேவை. அவனுக்கு ஒண்ணும் இல்ல, அவன் ஒன்னும் காரணம் இல்ல, புரியுதா? நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, எல்லாம் தெரிஞ்சுதான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னோட ஃப்ரெண்டு அதுங்கள மாதிரி மாறிட்டான்னா அவனையும் நம்ம கொண்டுதான் ஆகணும். ரொம்ப ஆபத்தானது அது. கிளவா, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதா? ஏய், வார்த்தைய பார்த்து பேசு. வாயை முடிக்கிட்டு அமைதியா இருங்க. பரவாயில்ல விடு. நானும் அந்த வயசை கடந்து வந்தவன் தானே. சின்ன பையன் அப்படிதான் பேசுவான். இப்ப நாம என்ன பண்றது? கமான், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. இங்க நாம சேஃப் தான். டோரை லாக் பண்ணி வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாம என்கிட்ட கொஞ்சம் சரக்கு இருக்கு. 15 வருஷம் பழைய சரக்கு. என்ன சொல்ற? நான் தனியெல்லாம் குடிக்க மாட்டேன். குடிக்கிறது உன்னோட முகத்துல தப்பா என்ன? எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்ல. என்ன ரின்னு கூட கூப்பிடலாம். இந்த மதங்கிறது ஒரு டெத் இன்சூரன்ஸ் மாதிரி. ஏன் தெரியுமா? அது இப்ப நமக்கு ரொம்ப தேவை. நான் சொல்றது சரிதானே? இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன சொன்ன? அதான் ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப காட்டா இருக்கு. கேட்டா இருக்க? எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. சரி, அதை விட உன்ன மாதிரி ஆட்கள் கொஞ்சம் இருக்கதான் செய்யறாங்க. ஓகே, நம்ம ஹெல்த்துக்காக. உண்மையை சொல்லுங்க. இந்த இடத்துல உங்களால வெடிகுண்டு செஞ்சிருக்க முடியாது. எப்படி நீங்க மட்டும் தப்பிச்சீங்க? நான் மறைவான இடத்துல இருந்தேன். மறையறதுக்கான ட்ரைனிங் நிறைய எடுத்திருக்கேன். என் ஒய்ஃப் மட்டும் இப்ப இங்க இருந்திருந்தான்னா கிளமெண்ட் நீ கீழே படுன்னு சொல்லியிருப்பா. அவ கிட்டத்தட்ட 120 கிலோ வெயிட் இருப்பா. அவ டிட்ஸ் முழங்கால் வரைக்கும் தொங்கிக்கிட்டு இருக்கும். பன்னி மாதிரி அவ கை இருக்கும். அவ பட்டக்ஸ தொடவே நீ யோசிப்ப. நாம சிரிக்கலாம், ஆனா கடந்து போறது கஷ்டமா தான் இருக்கும். நீ கரெக்டா பாயிண்ட பிடிச்சிட்ட. இருந்தாலும் இந்த பகுதியெல்லாம் தாண்டி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் பெருசா இருக்கணும்.
எப்ப பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் குறுக்க பூந்து வேலையை காட்ட முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆமா உண்மை. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல. ஆனா எனக்கு பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. இவளோடதுல எனக்கு பெருசா எதுவும் தோணல. ஆனா இந்தோ சைனா மாதிரி என்னதை யாரும் அந்த அளவுக்கு தட்டி எழுப்பினதில்ல. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாமே. பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத போலீஸ்காரா. என்னது சும்மா சொல்லாதீங்க, நீ போலீஸ்காரனா? சரி, போலீஸ்னா நீ இங்க தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீதியை நிலைநாட்ட இங்க வந்தாரு. டேமேஜை கட்டுப்படுத்துறதுக்காக இங்க வந்தேன். ஆனா நீ நினைச்சது இங்க நடக்காம போயிடுச்சுல்ல. இங்க பாரு, உன்னை சுத்தியும் பாரு நண்பா. இந்த உலகம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. வெளியே இருக்கிற சிங்ஸ் ஒன்னும் இங்க முதல்ல பிரச்சனையை உண்டாக்கல. 30 வருஷமா அழுக்க தான் நாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். மதர் தெரசா மாதிரி இருந்தா அது உன்னை எந்த இடத்துக்கும் கூட்டிட்டு போகாது. உண்மை என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணுமா? நீயும் எங்கள மாதிரி தான். அதனாலதான் நீ இங்க வந்திருக்க. நீ உன்னை முன்னிறுத்திக்கணும்னு பார்த்திருக்கல்ல, அதனாலதான் இங்க வந்திருக்க. அதானே? அதுதான் உன்னை இதையெல்லாம் செய்ய வைக்குது. நம்ம நாட்டுடைய நிலவரம் இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. அதனால மக்கள் யாரும் அவங்களுடைய வீட்டை விட்டு வெளியில வர வேண்டாம்னு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு. பாதுகாப்புக்காக ராணுவம் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் போதுமான ராணுவ வீரர்கள் நம்மிடம் இல்லை. நாட்டில் பல இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டை விட்டு வெளியே வந்தால் மக்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அதனால் மக்கள் யாவரும் வீட்டிலேயே இருக்கும்படி அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் மக்களிடையே பெரும் பீதி நிலவுகின்றது. நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் எப்பொழுது இந்த நிலைமை கட்டுக்குள் வரும் என்று எதிர்பார்ப்பில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜின் சாம்பிகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாலும் நாட்டின் முக்கிய நகரங்களை சாம்பிகள் ஆக்கிரமித்துள்ளதால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்களை வேறு பகுதிக்கு மாற்றும் பணி தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கடினமான சூழலை நம் அரசு எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என்று தெரியவில்லை. இதனால் மீண்டும் அரசு மக்களிடம் கூறுவது என்னவென்றால், யாரும் தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். மொத்த ஊரும் காலி. பாதுகாப்புக்காக எப்படியாவது நம்ம தப்பிச்சு போயாகணும். இந்த கடினமான சூழலை நம் அரசு எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என்று தெரியவில்லை. இதனால் மீண்டும் அரசு மக்களிடம் கூறுவது நாம என்னவென்றால், எப்படியாவது தப்பிச்சாகணும். யாரும் தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். அந்த படிக்கட்டு உடைஞ்சு விழுந்திருக்கு. படி வழியா நம்ம போக வாய்ப்பே இல்ல. அது நடக்கவே நடக்காது. சொல்றத கேளுங்க. நான் சொல்றத ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? அங்க என்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால அங்க தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. 8 ஃப்ளோர் நீங்க கஷ்டப்பட்டு இறங்கி போனீங்கன்னா அதுங்க உங்களை உயிரோட சாப்பிட தான் போகுது. அதனால நாம ஸ்ட்ரைட்டா கீழே போய் அதுங்களுக்கு நாம யாருன்னு காட்டணும். அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த நிலைமையில நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு லிஃப்ட்ல நான் கீழே போகணுமா? நம்மள சாப்பிட துடிச்சிட்டு இருக்க அதுங்க கிட்ட இருந்து நானும் என் ஃப்ரெண்டும் சண்டை போட்டு தூரமா இருக்க மிலிட்டரி பேஸுக்கு நானும் அவனும் தப்பிச்சு போகணும். அதானே சொல்றீங்க? அங்க இருக்கிற மிலிட்டரிக்காரன்லாம் என்ன கேவலமா பார்த்து என்ன கேவலமா ட்ரீட் பண்ணணும். அதானே உங்க ஆசை? அப்படித்தானே நீங்க சொல்ல வரீங்க? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நம்ம இங்கே இருந்தா செத்துதான் போவோம். உங்களுக்கு அதெல்லாம் கேட்கலையா? வெளியே எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கூட தெரியல. அதிகமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் பண்ண சம்பவம் அப்படி. நான் போய் லிஃப்ட் டோரை ஓபன் பண்றேன். நீ சும்மாவே இருக்க மாட்டல்ல? உனக்கு உயிர் முக்கியனா நான் சொல்றத முதல்ல கேளு. நான் சொல்றத நீ முதல்ல கேளு. உன்னால முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஸையே ஒழுங்கா காப்பாத்த முடியல. கொஞ்சம் அமைதியா இரு. இவன் இப்ப என்ன பண்ண போறான்? இவன் பொண்டாட்டியை தேடி போறானா? இங்க பாரு, நான் போகிறதுக்கு அவனை என்ன விட சொல்லிக்கிட்டு இருக்கல. விடுற. இந்த பைத்தியக்கார போலீஸ்காரனையும் அந்த கேரட் நாயையும் நான் சுட்டு தள்ள போறேன். அமைதியா இருன்றல. எழுந்துரு. கையை கூட.
அதை என்கிட்ட கொடு. அந்த ஸ்டஃப்பை என்கிட்ட கொடுன்றல. இதெல்லாம் வேலைக்காகாது. கவலைப்படாதீங்க. இந்தாங்க, நீங்களே எடுத்துக்கோங்க. என்னது இது? தேவையில்லாத வேலை பார்க்காத. சிங்க்லேண்டில் நான் எடுத்ததை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை. சப்ப அழுக்கு நாய்களா எங்கடா இருக்கீங்க? வாங்கடா பார்த்துக்கலாம். நான் இங்க சாவடிச்சுனே, அவன் எங்க போயிட்டான்? உடம்பெல்லாம் அதுங்க இழுத்துட்டு போயிடும். என்னது? எதுக்கு? அந்த கம்பியை கொடுங்க. பிரமாதண்டா தம்பி. எனக்கும் ஒரு சான்ஸ் கூட. உன்னால இப்போ என்ன பண்ண முடியும்? இப்ப என்ன உனக்கு கடிக்கணுமா? ஏய் பொறுமையாரு. இப்ப என்ன பண்ண போற? வா, கடி. கடிப்பியா? கடிப்பியா? சொல்லு. எந்திரி. எந்திரி. இவ கூட நம்ம கொஞ்ச நேரம் விளையாடலாமா? அவளும் அதை தான் எதிர்பார்ப்பா. நான் இந்த தலைய கொஞ்சம் டீல் பண்றேன். பண்ணு. கெஸ் பண்ணு. உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா? உனக்கு என்னாச்சு? நான் கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். உனக்கு இத பார்த்தா விளையாட்டா தெரியுதா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? உன்னோட மனசுல பெரிய இவன் நினைப்பா? உனக்கு தெரியுமா? அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா நீ? பெரிய இவன் நினைப்போ? என்ன நம்ம வீட்டுல வந்து அவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னு சொல்லட்டுமா? எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன? உன் தம்பி தான் எல்லாத்துக்குமே காரணம். வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசு. உங்ககிட்ட அவன் இவ்வளவு பேசுறான், நீ அமைதியா இருக்க? நான் சொல்றது கேட்கலையா? இதை நீ டீல் பண்ணி ஆகணும் போல. நல்ல உடம்பு. உன்னை பார்த்தா தான் எனக்கு பயமா இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. இங்க பாரு. ஜோடே, என்னாச்சு? ஒண்ணு இல்ல. அரோரா எங்க? அரோரா எங்க? அவ எங்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்ன பண்ணி வச்சிருக்க? அவனை நம்ப கூடாது. உனக்கு தான் ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரான். அவன் தான் இன்னும் சாகலையே. எதுக்கு தேவையில்லாம அவனை நீ சுட்ட? உனக்கு தெரியல, அவன் என் குடும்பத்துல ஒருத்த மாதிரி. அவகிட்ட என்ன பேசிட்டு அவளை போட்டு தள்ளு முதல்ல.
அவனை ஷூட் பண்ணது கரெக்ட் தான். வாய மூடு. உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வை போலீஸ். நமக்கு எல்லாரும் தேவை. வா போலாம். அவன் பொழைச்சிருக்க மாட்டான். நானும் உன் குடும்பத்துல ஒருத்தி தான். வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. இனி நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். என்ன பண்ற நீ? போ. ஓ ஓ ஓ ஓ பொறுமையா இருங்க பசங்களா. வாய முடுங்க. நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த நாய்ங்க கூட நீ இப்ப கூட்டு சேர்ந்துட்டு இருக்கல்ல, அவனுங்களோட சேர்ந்து நீயும் சாக. எல்லாரோட கன்ஸ் பிடுங்க. இவன் தான் உன்னோட மனசை மாத்திருக்கானா? நீ இவனை நம்பாத. நான் தாண்டா உன் அண்ணன். அண்ணா அப்படின்னு எனக்கு யாரும் இல்ல. பல வருஷமா நீ உன் தேவைக்காக தான் என்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்க. அதெல்லாம் முடிவுக்கு வந்துருச்ச. அம்மா சொல்றது சரிதான். நீ ஒரு சுயநலவாதி. நீ பயங்கரமான சுயநலவாதி. நீ ரொம்ப பலவீனமானவன். என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும். நான் இல்லனா இந்நேரம் நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். பாதிக்கப்பட்ட அந்த ஜோம்பி உன்னை உயிரோட கூட்டிட்டு போக மாட்டான். அவனை கண்டுக்காத போல. உனக்கு அண்ணன்னா அது நான் மட்டும்தான். எங்க பாருங்க, நீங்க 2 பேரும் ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க மாட்டீங்க, புரியுதா? வாய மூடுறா. டேய் தம்பி, நான் இல்லனா நீ கஷ்டப்படுவ. அதுக்கு பதில் சொல்ற விதமா நீ இல்லாம அதை செஞ்சு காட்டுற. நீ இல்லாம தம்பி, அப்பவே அவன் கால் எடுக்கலாம் நான் சொன்னேன். நீங்க கேட்டீங்களா? எடுத்திருந்தா அப்படி போயிருப்பானா? நாம இங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது. நாம இங்க இருந்து போய் ஆகணும். நமக்கு வெப்பன்ஸ் வேணும். அந்த சூப்பர்மேன் கிட்ட ஸ்டாஷ் இருந்துச்சு. அவன் எங்க வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். வாங்க இந்த பக்கம். அவங்க இல்லாம நம்ம போக கூடாது. வெஸ்ட், இப்போ நீ தனியா இருக்காத தெரிஞ்சுக்க. ஒன்னா நாம செயல்படணும்னா நீ என்னை நம்பிதான் ஆகணும். வெஸ்ட். Come on, போலாம் வாங்க.
உதவி கேட்டு கெஞ்சுற மாதிரி இருக்கு. இல்ல, கடும் பசியில இருக்காங்க. வாங்க போலாம், வாங்க போலாம், வா வா வா. நான் தான் சொன்னேன்ல நமக்கு போதுமான ஆயுதம் இருக்குன்னு. ஆ. ஆ. ஆஹாஹா. ஆ. ஓ. ஓஹோஹோ. ஆஹாஹா. ஓஹோ, இந்த குழந்தைய வச்சு நான் அதுங்களை என்ன பண்றேன்னு பாரு. ஓ என் செல்லமே, செம்மையான பொருள் கிடைச்சிருக்கு. ஏய் பொண்ணு, கன்னோட நீ செக்ஸியா இருக்க. கொஞ்சம் பொறுமையாரு. நீ எதுக்கும் கொஞ்சம் கவனமாவே இரு. நான் எதுக்காக இங்க வந்தங்கிறத மறக்கல. நானும் தான் அதை மறக்கல. சரி வாங்க, நம்ம கிளம்பலாம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இனிமே எனக்கு அந்த பாதுகாப்பும் தேவையில்லை. வாங்க ஒரு கை பாத்திரலாம். நான் ரெடி. ஓடுங்க! அந்த சுழலவாதிக்கு இப்பதான் போயிருக்கானுங்க. எங்களை விட்டுட்டு எங்க போல? அவனை விடு. அவனை விட்டுட்டு முடிஞ்சா என்கிட்ட உன்னோட வீரத்தை காட்டுறான். என்னோட தம்பியை நீ கொன்னுட்டல்ல, நான் யாருன்னு உனக்கு இப்ப காட்டுறேன்டா. நான் முரட்டு நைஜீரியன்டா, முரட்டு நைஜீரியன். போலா, என்னை விட்டு போயிட்டே. போலா. விடுங்கடா. சீக்கிரம் சீக்கிரம் போலாம். எக்ஸிட் இந்த பக்கம் தான் இருக்கு. வா போலாம். எல்லாம் முடிஞ்சிச்சு மார்க்கோலி. என்ன தனியா விடு. நாம இங்க இருந்து கிளம்பலாமா? அட கடவுளே, இது நடக்கும்னு நான் கொஞ்சம் எதிர்பார்க்கலையே. நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். என் பேரிங்ஸ் எனக்கு வேணும்.
பேஸ்மெண்ட்ல இருக்கு. வாங்க, கமான் கமான், பேஸ்மெண்ட்டுக்கு போலாம் வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. நீங்க போங்க, அவங்கள நான் தடுத்து நிறுத்துறேன். உன்னால தனியா அதை பண்ண முடியாது. அவன் பண்ணட்டும். இத பண்ணணும்னு அவசியம் இல்ல. போலாம் வாங்க. எல்லாத்தையும் பாத்துக்க. போங்கன்னு சொல்றல. இங்க இருந்து போங்க சீக்கிரம். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. டோர் ஓபன் பண்ணுங்க. இதுங்களை நான் பாத்துக்கிறேன், இதுங்களை நான் பாத்துக்கிறேன். வாங்க. சீக்கிரம் உள்ள வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் உள்ள போங்க. நிலைமை நாம நினைச்சதை விட ரொம்ப மோசமாயிடுச்சு. அமைதியா இருங்க. இங்க எக்ஸிட் எங்க இருக்கு? எந்த பக்கம் போகணும்? அங்க ஒரு டோர் இருக்குல்ல, அது வழியா தான் போகணும். கண்டிப்பா தெரியுமா? நீ சொல்றத நம்பிதான் அந்த போலீஸ்காரன் அவன் உயிரை விட்டுருக்கான். எப்படி இருந்தாலும் இதுக்கப்புறம் யூஸ் இல்ல. ஹே, அவன் உனக்காக உயிரையே கொடுத்திருக்கான். எவன் கொடுத்தான்? Yeah!
அட கடவுளே, எல்லா பாடிஸையும் அதுங்க எங்க எடுத்து வந்திருக்கு. இது ஒரு சுடுகாடு மாதிரி இருக்கு. இது அவங்களுக்கான பேண்ட்ரி. எல்லாத்தையும் கிளியர் பண்ணு. இப்ப வாடா. பாத்து பாத்து, இங்க இருந்து எப்படி போறது? எங்க இருக்கீங்க? வந்து ஹெல்ப் பண்ணுங்க, வாங்க. இப்ப கிளியர் ஆயிடுச்சு, வாங்க போலாம். சீக்கிரம் வாங்க, போலாம் வாங்க. சுத்தியும் பார்த்து வாங்க. அடச்சே. கவனமா வாங்க, சீக்கிரம் வாங்க. Oh shit. சீக்கிரமா வந்துரு, சீக்கிரம் வா. சீக்கிரம் கதவை தர, இதுங்களை நான் பாத்துக்கிறேன். உள்ள தீந்து போச்சு. என்னால ஓபன் பண்ண முடியல. சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க, சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் அந்த கதவை ஓபன் பண்ணுவீங்க? சீக்கிரமா ஓபன் பண்ணுங்க. செத்து போங்க, எல்லாரும் சாவுங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான், குண்டு காலி ஆயிடுச்சு. கிரனேட்டை கொடுங்க, கிரனேட்டை கொடுங்க, சீக்கிரம் தூக்கி போடுங்க. எனக்கு தெரியும். சீக்கிரம். எனக்கு தெரியும், நான் ஹார்ட் அட்டாக்ல எல்லாம் சாக மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். காதலுக்கும் போருக்கும் நடுவுல தான் வாழ்க்கை. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க நீங்க? சீக்கிரம், சீக்கிரம். உங்க எல்லாருக்கும் நான் கொல்லி வைக்க போறேன்டா. உண்மையான நரகத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன்.